இக்ஸா மையத்தில் சாம்பவர் பேரவையின் துவக்கம் மற்றும் கொடி அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சாம்பவர் சங்கம் என்று இயங்கி வந்த அமைப்பை தலைமை ஒருங்கிணைப்பாளர் ப. அதிதீரன் அவர்கள் சாம்பவர் பேரவை என பெயர் மாற்றி கொடியினை அறிமுகம் செய்து வைத்தார். முன்னதாக இந்நிகழ்விற்கு பேரவையின் பொது செயலாளர் சு. அவினேஷ் அவர்கள் முன்னிலை வகித்தார். பீம் இந்தியா தலைவர் ஆர். பீம்குமார், தயா அமைப்பு தலைவர் மு. அருண்குமார், ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் தாயுமானவர், வழக்கறிஞர் வைரபாண்டியன் உட்பட தலைவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். அதன் பின்னர் அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் மு. மதிப்பரையனார் மற்றும் தாயக மக்கள் கட்சி தலைவர் ராம தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். அப்போது அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: முதலில் தோன்றிய இனம் நம் இனம்தான். வீரமிக்கவர்களும் வாள் ஏந்தி போரிட்டவர்களும் நாம் தான். நமக்கென்று தனி சட்டம் இயற்றி பாதுகாப்பு அளித்திட வேண்டும். ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் நம் மீது ஏறி சவாரி செய்வதை நிறுத்திவிட வேண்டும். நாம் மற்றவர்களை நம்பி இருப்பதை விட நமக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி அனைவரும் அதன் கீழ் இயங்கினால்தான் ஒன்றிணைய முடியும். தமிழகத்தில் நம் இனம் பல பிரிவுகளாக உள்ளது. அத்தனை பிரிவுகளும் ஒரே பெயரில் வர வேண்டும். அப்போதுதான் நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். சாம்பவர் பேரவையில் இளைஞர்களை ஒன்றிணைத்து சமுதாயம் மென்மேலும் வளர வைக்க வேண்டும். நமது மக்கள் கல்வியில் முன்னேறி வருகின்றனர். இதுதான் நம்மை எதிர்ப்பவர்களுக்கு பிரச்சனையாக உள்ளது. அதனை வென்றிட நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறினார். ஏன் சாதிக்கலாம் உயர்ந்த சாம்பான் என்பது ஒரு அறிவு பரம்பரை, அறிவு கருத்துக்களை கூறுகின்ற பரம்பரை, ஒரு மூத்த பரம்பரை என்பதுதான் சாதிக்கலாம் உயர்ந்த சாம்பான் என்றார் திருவள்ளுவர். ஒரு பழமொழி உண்டு, பாப்பானுக்கு மூத்தவன் பறையன் கேட்பார் இல்லாமல் கீழ் சாதியானான் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. நீ அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருந்தா இந்த வரலாறு பேசிக்கிட்டே சொல்ல, நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றோம் என்றால், இன்றைக்கு எந்த அறிவு சமூகமாக, நீ சாம்பவர் சமூகமாக இருந்தாலும், பறையர் சமூகமாக இருந்தாலும், செட்டியார், நாடார், முதலியார், கோனார், தேவர், கல்லர், மறவர், ரகமுடையோர், எந்த சமூகமாக இருந்தாலும் எல்லா சமூகத்துக்கு நீங்கள் ஒரு வரலாறை கற்பித்தாலும் எல்லா சமூகத்தை விழுங்குகின்ற சமூகமாக இந்து சமூகம் இன்றைக்கு உருவெடுத்து பார்ப்பினின் நம்ம எல்லாம் விழுங்கி ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்க கைட்டுதான் வச்சுன்னு ஓடி நிற்குது அரசியல். இவர் கொடுக்குற ஒரு சவர்கள் தானே இங்க நடக்க போகுது. அப்ப இந்த அரசியலை சாம்பவர் இளைஞர்கள் நீங்க தான் எடுத்துட்டு போனா, நீங்க இதை எடுத்துட்டு போன இலவசங்கள் என்னத்துக்கு? தேர்தலில் ஒரு விஷயத்தை முதன்மைப்படுத்துங்க. நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறது இல்ல. தேர்தல் கட்சிகளை அம்பலப்படுத்தி எடப்பாடி, விஜய், திமுக எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி நீங்க கொடுக்குற இலவசங்கள்ல என் கால் தூசம் இன்னும் ஓப்பனா சொல்லி என் மயிருக்கு சமன்னு ஒரு நோட்டீஸ் போடு. அரசியல் கட்சி வழங்கிடும் தேர்தல் இலவசங்களா என்னுடைய மயிருக்கு சமம். இவர் எழுதினார்களா? யாருக்குன்னா பயஞ்சாரா? இன்குலாப்பு இந்தியாவிலே கிட்டத்தட்ட 45% மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் தான் இந்த தலித் சமூகம் என்று சொல்லுவார்கள். இந்த தலித் என்ற வார்த்தையை பல்வேறு விமர்சனத்துக்குள்ள இருக்கிறீங்க. தலித் என்றால் யாரு? நாங்க பறையரு, நாங்க அருந்ததியரு, நாங்க அப்படிலாம் இல்லைங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது தலித் என்பது இந்தியாவுக்கான ஒரு வரலாற்றுல நம்ம ஆளுகின்ற கட்சிகள் மிக 2 கட்சி தான். அது காங்கிரஸ் விட்டுருங்க, அது முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு இருக்கிறது திமுக, அதிமுக தான். எதனால ஒரு சம்பவம் நடக்குதுன்னு உளவுத்துறை வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? ஒன்றும் இல்லை, ஒரு காவல் நிலையத்துக்கு போனா கம்ப்ளைண்ட கூட ஒரு ஐஎஸ் வாங்கி அதை நோட் பண்ணி அவன் ஸ்கேன் பண்றான். அந்த ரைட் சைடு கிடையாது ஐஎஸ்க்கு, உளவுத்துறைக்கு அந்த வேலை கிடையாது. நாங்க புகார் நீ எடுத்து ரெஃபர் பண்ணாதான் போய் சென்னையில வர்றோம், காலையில இங்க இறங்குறோம்னா இங்க குளிப்பதற்கோ குடிப்பதற்கோ தங்குவதற்கோ எதுவுமே இல்லை. நான் ஊர்ல இருந்து வர்றது மாதிரி, திருநெல்வேலியில இருந்து நான் வர்ற மாதிரி, திருநெல்வேலியில இருந்து எனக்கு பதிலாக ஒரு நாடார் வந்திருந்தா இங்க 100கணக்கான நாடார் மகாஜன சங்கங்கள் இருக்கு. எனக்கு பதிலாக திருநெல்வேலியில இருந்து ஒரு நாயக்கரோ, நாயுடுவோ அல்லது ரெட்டியாரோ, செட்டியாரோ, கோடாரோ, மரவரோ யார் வந்திருந்தாலும் அவர்கள் தங்குவதற்கு இடம் இருக்குது. கட்டணம் இல்லாமல் தங்க முடியும். எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு பேர் மட்டும் கிடையாது, எனக்கு நிறைய பேர்கள் இருக்கு. தலித்து, உடஞ்சவன், சிதறினவன், என்னென்ன பேர்கள்லாம் இருக்குதோ, என்னென்ன குப்பைகள்லாம் இருக்கோ அத்தனையும் என் மீது சுமத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி எனக்கு இடமும் கிடையாது. நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். நான் என்ன சொல்லல, குறிப்பா யாராக இருந்தாலும், சென்னைக்கு வருகிற யாராக இருந்தாலும் சரி, அது நீங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்தாலும் சரி, மரக்காணத்துல இருந்து வந்தாலும் சரி, திண்டிவனத்துல இருந்து வந்தாலும் சரி, ஏன் அப்படி இல்லை? முழுக்க நம்முடைய மூளைகள் என்பது அழுக்குகளாக நிரப்பப்பட்டிருக்கு. அதையெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா நமக்கு நிறைய வரலாற்று வாசிப்புகள் தேவைப்படும். வரலாற்றை வாசித்து சமூகத்திட்ட நமக்கு கற்பித்த தலைவர்களை பற்றியான படிப்பினைகளை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு நீண்ட வரலாற்றை
வட மாநிலங்கள்ல அல்லது வடக்குல இருந்து கற்றவர்கள் கற்பித்தவர்களுக்கு மாறா நமக்கு ஒரு கற்பித்ததை வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கொடுத்தாங்க. தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் கொடுத்தாரு, அயோத்திதாசர் கொடுத்தாரு. அதனுடைய தொன்று தொட்டு வந்து அந்த ஆய்வை முழுமைப்படுத்திய வகையில தமிழர்கள் யார், நாகர்கள் யார், அவர்களுடைய வழிபாடு எது, பண்பாடு எது, அவர்களுடைய வாழ்க்கை முறை எது, எங்க தொடங்கி எங்க இடையில நின்று போனதுங்கிறதுலாம் அண்ணல் அம்பேத்கர் வந்து மிக அழுத்தமா பதிவு செஞ்சார். ஆனா நாம அதை படிக்கிற இடங்களுக்கு கடந்து போறதுக்கு விரும்பல. ஏன்னா நமக்கு இங்க பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. வாழ்க்கையினுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமாக நமக்கு சிக்கல்கள் இருப்பதனால இந்த சிக்கல்களை கடந்து வேற ஒன்றையும் நம்மால் சிந்திக்க முடியல, செயல்பட முடியல அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இது எங்கெல்லாம் நமக்கு தடைப்பட்டு இருக்குது அப்படின்ற இடத்தை விளங்கி கொள்வதற்கு, விளங்கி கொண்டதை வெளியில் சொல்வதற்கு தான் புதிய அமைப்புகள் தேவைப்படுது. நிகழ்ச்சியில் பேரவை நிர்வாகிகள் அதிக அளவில் கலந்து கொண்டனர்.